அஸ்வதி நைட்டீஸ். அஸ்வதி நைட்டீஸ், ஆனந்த சுதந்திரம். தீபங்கள் ஜொலிக்கும் தீப ஒளி திருநாளை அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸுடன் தித்திக்கும் தீபாவளியாய் ஆக்குங்கள். அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. சிவகாசி டைரக்ட் அவுட்லெட் கிராக்கர் ஷாப் ஆப்போசிட் சரவணா ஸ்டோர்ஸ் போரூர். அஸ்வதி நைட்டீஸ் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் டிஜிட்டலி திவாலி presented by அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், powered by the legend சரவணா ஸ்டோர்ஸ் ஜுவல்லரி பாடி மற்றும் சிவகாசி டைரக்ட் அவுட்லெட் கிராக்கர் ஷாப் ஆப்போசிட் சரவணா ஸ்டோர்ஸ் போரூர். ஹலோ சொல்றா. ஹலோ மாப்ள, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னடா சர்ப்ரைஸ்? நம்ம 25 வருஷமா போட்டுட்டு இருந்த ஊட்டி பிளான நிறைவேற்றுறோம். ஊட்டியா? ஊட்டியா? ஏய், ஃபேமிலியாவா போறோம்? ஃபேமிலியா? அந்த சனியனை கூட்டிட்டு என்ன பண்ண சொல்ற? எதுக்கு? எல்லா வருஷமும் அதுங்களோட தான் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா என் பொண்டாட்டி தீபாவளி அவ கூட தான் கொண்டாடணும்னு வாடா. ஏய், சிங்கப்பூர்ல இருந்து பாபு 5 ஃபுல்லோட வரான். நீ வர்ற கலக்குறோம். 5 ஃபுல்லா? என்னடா சொல்ற? நிஜமாவா? டேய், எப்படா வர முடியும்? என் பொண்டாட்டி விட மாட்டாளா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஏதோ பண்ணி உன் பொண்டாட்டியை பார்சல் பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடு. என்னடா நீ வேற? என் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டேன். உன் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடு. சரி. ஆமா, கண்டிப்பா ஊட்டிக்கு தானே போறோம். இந்த வருஷம் நமக்கு தீபாவளி ஊட்டில தான். நீ வர்ற கலக்குறோம். தீபாவளிக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அங்கேயும் 5 இருக்கு. இதை அனுபவிக்கணும்னா இப்படியாவது அவளை 5க்குள்ளே நம்பர் 1 சொல்லு ஐசு. நெஞ்சுக்குள்ளே யார் என்று எப்படியாவது அந்த 5 அடிக்கணும்னா இவ்வளோ வாத்தாக்காரி அனுப்பி ஆகணுமே. அவங்க வீட்டுக்கு போனா தான் நம்ம நிம்மதியாக ஊட்டிக்கு போக முடியும். என்ன பண்றது? நமக்கு வந்த சோதனை. ஹாய் சிம்ரன், மை பொண்டாட்டி டு ஹர் அம்மா ஓம் எப்படி அனுப்புறது? டிப்ஸ் ப்ளீஸ். வரண்டி. ஐசோ, எனக்கு அத்தை ஞாபகமாகவே இருக்கு. ஞாபகமா இருக்கா? ஆமா, அத்தை வைக்கிற இறால் குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு இது எல்லாத்தையும் சோத்துல போட்டு அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்ட அந்த எச்சி உருவில் அந்த ஞாபகமாகவே இருக்கு. அதனால நம்ம இந்த தீபாவளிக்கு 2 பேரும் அங்கே போயிட்டு வந்துடுவோமா? எனக்கு என்னன்னா ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, லீவு தர மாட்டாங்க. அதனால நீ போயிட்டு வந்துடுறியா? அவ வீட்டுக்குலாம் நான் போக மாட்டேன். எனக்குலாம் இஷ்டம் இல்லை. அவளா? என்ன சொல்ற? ஆமா, இப்படிதான் போன மாசம் அவ வீட்டுக்கு போனேன். 4 ஊறுகாய் பாட்டில் வச்சிருந்தா. அதுல 1வது எனக்கு கொடுத்தாளா? இதே அவ மூத்த பொண்ணுனா 4த்தையும் தூக்கி கொடுத்துருப்பா. நான்லாம் போல. நம்ம அத்தை தானே, ஏன் அத்தை தானே. அவங்க என்ன பண்ணாலும் தப்பா எடுத்துக்காத, அம்மா தானே. இதை விடுங்க. உங்களை என்ன அசிங்கமா பேசினாங்க தெரியுமா? நீங்க சோத்துல கறியை போட்டு திங்க மாட்டீங்களாம், கறியில தான் சோத்தை போட்டு திம்பிங்களாம். இவ்வளவு கேவலப்படுத்துற வீட்டுக்கு நம்ம எதுக்கு போனோம்? மாமா அத்தை தானே, அவங்களாம் என்ன சொன்னாலும் பொறுத்துக்கணும். இவ்வளவு கோவப்படக்கூடாது. நம்ம போயிட்டு வந்துடலாம். உனக்கு தேவைன்னா நீ போயா, நான்லாம் வரல. என்னாச்சு? ஏன் காலை பிடிச்சிட்டு இருக்க? 2 நாளா வீட்டுல நிறைய வேலை செஞ்சனா தான் கால் வலிக்குது. ஏன் எல்லா வேலையும் நீ எழுத்து போட்டு செய்யற? எங்க அம்மா கூட கூப்பிட்டுக்க வேண்டியதானே? அம்மா எங்க? அம்மா, அம்மா. அவங்க வெளில போயிருக்காங்க. இங்க பாரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. இந்த மாதிரி நேரத்துல உனக்கு ரெஸ்ட் தேவை. அதனால 20, 21 2 நாள் உங்க அம்மா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கிறியா? என்ன சொல்ற? எதுக்கு? அதான் கீதாக்கா வர சொல்லியிருக்கேன்ல, அவங்க வந்து எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. ஏன் கீதாக்கா வர சொன்ன? அவங்க வேலையும் பார்த்துட்டு நம்ம வேலையும் பார்ப்பாங்களா? எதுக்காக மற்றவங்களால தொந்தரவு பண்ற? நான் சொல்றது நல்லா கவனி. 20, 21 முடிஞ்சா 22 ரெஸ்ட் எடுத்துக்கோ. உங்க அம்மா பார்த்துட்டு
நீ உனக்கு ரெஸ்ட் போதும்னு சொன்ன அடுத்த நிமிஷம் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன சொல்றேன்? போறேன்னு சொல்லி தொலைய மற்ற நேரம்லாம் அம்மா வீடு அம்மா வீடு அம்மா வீடுங்க. இப்ப மட்டும் என்ன நானே போன் சொல்றேன் போக மாட்டேங்கிற. போறேன்னு சொல்லு சொல்ல மாட்டேன். என்ன பாக்க கண்ணை நோண்டி உனக்கு எனக்கு வர ஆத்துறதுக்கு. என்ன சொல்ற? நான் போல இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னது இது? மாசத்துல 28 நாளும் அம்மா வீட்டுக்கு போகணும் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்றவ இப்ப நம்ம 2-3 தடவை போடின்னு சொல்லியும் போகாம இருக்கானா? அப்ப ஏதோ சந்தேகமா இருக்கே. தப்பா இருக்கடா. ஒருவேளை நம்ம போறது அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? இருக்காது. நம்ம போறோம் தெரிஞ்சிருந்தா நமக்கு திங்க இப்ப வாயே இருந்திருக்காது, உடைச்சிருந்திருப்பா. விடக்கூடாது. மாப்பிள்ள மாமா எப்படி மாமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. வாங்க மாமா வாங்க. ஐஸுக்கு உடம்பு இல்லைன்னு சொன்னீங்க, அதை பார்த்தா நீங்க தான் துரம்பா இழைச்சு போயிருக்கீங்க. என்ன மாமா பண்றது? பொண்ணு கண்ணு பார்த்துக்கிறதுல நான் கருகி போறேன். அதை விடுங்க மாமா. ஆமா நீங்க வந்து கருகி போன மாதிரி இருக்கீங்க. வெயில் ரொம்ப அழகிங்களா? எப்பப்பா வந்தீங்க? இப்பதான் வந்து அம்மா உனக்கு உடம்பு இல்லைன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? மாப்பிள்ள தான். ஆமா நான் தான் சொன்னேன். மாமா நீங்க இருக்கு அவகிட்ட கேட்டுக்கிட்டு நான் சொல்றேன் மாமா, உங்க பொண்ணுக்கு காய்ச்சல் 100 டிகிரிக்கு மேல காய்ச்சல். அந்த தூக்கத்துல என்னென்ன புலம்புறா தெரியுமா மாமா? அம்மா பாக்கணும், அப்பாவை பாக்கணும், தம்பியை பாக்கணும், நாய் குட்டியை பாக்கணும், குட்டின்னு பேர் வச்சிருக்க அந்த நாயை பாக்கணும், அவ்வளவு புலம்புறா மாமா. என்ன பண்றது மாப்பிள்ள, பாசமா வளர்த்ததாச்சே. நாய் குட்டியா மாமா? இல்ல மாப்பிள்ள, ஒண்ணு சொல்ல. சரி மாமா. மாமா இங்க பாருங்க மாமா, உங்க பொண்ணுக்கு இங்கிலீஷ் மாத்திரை எல்லாம் செட் ஆகல. அதனால நீங்க உங்க ஊர்ல இருக்காருல நாட்டு வைத்தியர், அவர்கிட்ட 20-21 கூட்டிட்டு போய் இவளுக்கு வைத்தியம் பார்த்து ஒரு வாரம் கூட வீட்டுல வச்சிருந்து அனுப்புங்க. மாப்பிள்ளை ஒன்றும் தப்பால எடுத்துக்க மாட்டேன். அவளுக்கு காய்ச்சலாம் ஒண்ணு இல்ல, நல்லா தானடா இருக்கா. ஆமா உனக்கு டீ போட ஆள் இல்லங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறேன் நீ. நல்லா இருக்க பிள்ளை எங்கடா கூட்டு போறீங்க? ஐயோ மா, அவளுக்கு நான் புருஷனா இல்ல நீ புருஷனா? மாமா எங்க அம்மாவுக்கு மூளையே இந்த இல்லாத மூளையில ஒரு கட்டி இருக்கு. அதனாலதான் எங்க அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கு. அதனால எங்க அம்மா பேசுறது நீ கண்டுக்காதீங்க. தயவு செஞ்சு உங்க பிள்ளைதான் உங்களுக்கு முக்கியம். அதனால அவளை ஊருக்கு கூட்டிட்டு போயிருங்க மாமா. என்னமா நின்றுட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வா. மாப்பிள்ள ஐஸுக்கு உங்களெல்லாம் விட்டு வரதுக்கு மனசு இல்ல போல இருக்கு. ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்களும் எங்களோட ஊருக்கு வந்துருங்களேன். என்னமா சொல்றீங்க? அதுவும் சரிதான், நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துருவோம். என்ன? ஆமா ஊர்ல பொருட்காட்சி போடுறாங்க, போய் பார்க்க போற. நீங்க சும்மா இருமா சொல்லிட்டேன். மாமா எனக்கு கம்பெனியில லீவ் கிடையாது. தீபாவளிக்கு ஒரு நாள் தான் லீவு, அதுவும் இப்ப கிடையாதுன்னு மேனேஜர் சொல்லிட்டான். அதனாலதான் மாமா சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, நான் 23ஆம் நானே வந்து ஐஸை கூட்டிட்டு போறேன். அப்படிங்களா? சரிம்மா போய் எடுத்து வச்சுக்கோ. போலாம். வாங்க மாமா. மாமா இங்கதான் இருக்கீங்க, கிளம்பிக்கலாம். மாமா 2 நாள் இல்ல 2 வாரத்துக்கு கிடப்பு. நீ இது வச்சு மாமா ஐஸ் பத்திரமா வைத்தியர்கிட்ட கூட்டி போய் காமிச்சுட்டு எனக்கு போன் பண்ணுங்க. அப்புறமா நான் வந்து கூட்டிட்டு போறேன். சரியா? வாங்க மாமா போலாம். சரி நான் தூக்கிட்டு வரேன். டேய் தாத்தா போட்டோடா, சகுனமே சரியில்லைடா. தாத்தா நம்மள போக வேணாம்னு தடுக்கிறாரு. ஏமா அந்த ஆள் போனாரு, நம்ம எல்லாம் திருத்தமா அவரை? அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா ஐஸ் வந்து ஊருக்கு போய் ஆகணும். ஆமா நீங்க வாங்க மாமா, நம்ம போவோம். அம்மா சொல்றேன் சார், எனக்கு இன்னும் சரியா படல. மாமா நீங்க இப்படி பேசுறது எனக்கு சரியா படல. அவளை கூப்பிட தானே வந்தீங்க, வாங்க போவோம். மாப்பிள்ள சும்மா இருக்கீங்க. அம்மா நீங்க ஆணை எடுமா, சுத்தி அடிச்சு நம்ம அடிக்கலாம். சுத்தி எடுத்து அடிக்க போறாங்களா? ஏன் அந்த ஆள் ஏற்கனவே அடக்கமானவனை போய் இதுங்க அடக்கம் பண்ண போறாங்க. தாத்தா அம்மா எங்க பொண்ணாட்டி எங்க அத்தைக்கு விட முடியல. மாமா போன் பண்றாங்க, பேசு. ஹலோ அப்பா, என்னப்பாச்சு? ஐயோ எப்போ? போன் பண்றாரு. எப்போ கேட்டுக்கிட்டு இருக்க? வா போலாம் போ. சந்தோஷப்படு. ஆமா நீ மட்டும் எதுக்கு இங்க இருக்கிற? அங்க போய் ஏதாவது படம் வாங்கி மாத்திக்க. வா போலாம், அத்தைக்கு முடியல. வாங்க சீக்கிரம். நினைத்ததை நிறுத்தியே முடிப்பவன் நான். சீக்கிரம் வாங்க ஏறுங்க போங்க.
அம்மா அத்தைக்கு முடியல, நல்லா பாத்துக்கம்மா. நான் என்ன பாத்துக்கிறேம்மா, நீ போமா. அண்ணே இங்க பாருண்ணே, இங்க அழுத்தின ஆக்சிலேட்டர் ஊர்ல போய் தான் காலை எடுக்கிறேன். வேகமா போறேன், எங்க அத்தைக்கு முடியல. இந்தா வச்சுக்க. போ 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 போ, நிக்காத, போ 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 போ. ஹலோ மாமா. மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மாமா. மாப்பிள்ள என்னாச்சு, ஏன் அழுவுறீங்க? மாமா 25 வருஷமா ஒரு விஷயத்துக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் மாமா. இந்த ரகசியத்தை நான் சொல்லிடுறேன் மாமா. என்னால முடியல மாமா. மாமா எல்லாம் சேர்ந்து ஊட்டிக்கு போய் 5 புல்லு 2 வாங்கிட்டு வா, அதை குடிக்கலாம்னு இருந்தோம் மாமா. பொண்ணு என்னை விட மாட்டேங்கிறான் மாமா. ஐயோ மாப்பிள்ள, என்ன மாதிரியே நீங்களும் அழுவுறீங்களே மாப்பிள்ள. மாப்பிள்ள உங்களை 27 வருஷமா போக விடாம தடுக்கிறாவ, என்ன 47 வருஷமா என் பொண்டாட்டி தடுக்கிறா மாப்பிள்ள. இது ஊர் எல்லையை கூட தாண்ட விட மாட்டேங்கிறான் மாப்பிள்ள. நீங்க வளர்ற பையன், உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன். என்ன செய்யணும் சொல்லுங்க மாப்பிள்ள. Where is the party? அட நம்ம வீட்ல பார்ட்டி. Where is the party? அட நம்ம வீட்ல பார்ட்டி. ஹலோ ஹலோ. மாப்பிள்ள நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், சீக்கிரமா வாங்க. ஆமா 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 ஆமா. என்னது பார்ட்டி கேன்சலா? ஏண்டா சரக்கு பிடிச்சிட்டாங்களா? அப்ப இந்த வருஷமா இல்லையா? இந்த ஃபேஸ்ல வரலனாலும் Bali,